ஹாய் விவஸ். இன்னைக்கு ஜனவரி 30 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அவங்க இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கிட்ட போய் கேட்குறாங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேம்மா" அப்படின்னு சொல்லி மீனாவ அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ரோகிணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் வந்து அந்த பெரம்ப எடுத்துட்டு, "எப்படி அடிக்கிறது? நல்லா தூங்கிட்டு இருக்காளே! எழுப்பி விட்டு அடிப்போமா? இல்ல தூங்கும்போதே அடிப்போமா? எதுக்கும் அம்மாட்ட போய் கேட்டு வருவோம்" சொல்லிட்டு விஜயா கிட்ட போய், "அம்மா இது 2ல ஒண்ணு தொடுங்க" அப்படின்னோனே, விஜயா ஒரு விரல தொடுறாங்க. "என்னடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல ரோகிணி தூங்கிட்டு இருக்கிறா. எழுப்பி விட்டு அடிக்கவா? இல்ல தூக்கத்திலே அடிக்கவான்னு கேட்டேன். நீங்க தூக்கத்திலே அடிக்க சொல்லிட்டீங்கன்னோனே, "ஏன்டா இதுக்கெல்லாமா கேட்ப? வாடா" அப்படின்னு சொன்னோனே, "வாங்கம்மா, வாங்கம்மான்னு" சொல்லிட்டு விஜயாவையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிட்டு, பாவமான்னோனே, "அடிடா" அப்படின்னோனே, இப்படி வச்சு வேகமா அடிக்கிறாரு. இப்ப ரோஹிணி எந்திரிச்சு உட்காந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்களே! எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னோனே." "இல்லம்மா, உங்க அப்பா ஆத்மா அப்பதான் போகும்னோனே, இப்ப நாங்க ஒண்ணும் அடிக்கலம்மா. அவர தான் அடிச்சோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி என்ன "இன்னும் 2, 3 நாள் தான் பொறுத்துக்கோ" அப்படின்னு விஜயா சொன்னோனே, "அதுக்குள்ள நான் செத்தே போயிருவேன்" அப்படின்னோனே, இப்ப மனோஜ் வந்து "அழாத ரோஹிணி, அழாத ரோஹிணின்னு" சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்புறமா விஜயா, "வாடா மெதுவா வெளில போயிருன்னு" சொல்லிட்டு கூட்டு போயிர்றாங்க. "இங்க பாரு, அவ அப்படிதான் சரியாயிருவா விடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க ஸ்டேஷன்ல என்ன ஆகுதுன்னா, முத்து போய் கார கேட்கறதுக்காக இன்ஸ்பெக்டர பார்க்க வர்றாரு. இன்ஸ்பெக்டர் இல்ல. அப்ப அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, "உனக்கு இதே வேலையா போயிருச்சு. நீ எதுக்கு அவன் சட்டையில கை வச்ச? அதனால தான் அவன் உன்ன இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அதுக்குள்ள அங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்தோனே, முத்து பின்னாடியே ஓடி போய் நடந்ததெல்லாம் சொன்னோனே, "இருயா, நீ மொத பேசுறத நிப்பாட்டு" சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. "ஏய்யா, ஒரு ஃபைன் போட்டு விட மாட்டியா? எதுக்கு கார் எடுத்துட்டு வர? அத நம்பி தானே அவன் பொழப்பு இருக்குதுன்னோனே." "இல்ல சார், அவன் ரொம்ப திமிரா பேசினானோனே, அதுக்காண்டி நீ கார் எடுத்துட்டு வருவியா? மொத சாவிய குடு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இனிமே இந்த மாரி இ பேசுறதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டிய பின்னாடி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காத. அதுல ரெக்கமெண்டேஷன் வேற போ" அப்படின்னோனே, அப்படியே முத்து ஷாக் ஆயி நிக்கிறாரு. அப்புறமா சாவிய வாங்கிட்டு வெளியில வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி, மீனாக்கு தேங்க்ஸ் சொல்றாரு, சாரி சொல்றாரு. மீனா எதுக்குன்னு கேட்குறாங்க. அப்புறமா நீ என்ன பெரிய வெயிட்டான பார்ட்டியா தான் இருக்கிற. பூ கட்டியே இவ்வளோ பேர இது பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னோனே, இப்ப மீனா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ரவியும், ஸ்ருதியும் வந்து இன்விடேஷன் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதுல வந்து விஜயா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரோஹிணி அப்போ உடனே முத்து, மீனாவும் அத பார்த்துட்டு இருக்கும்போது, "ஏன்டா எல்லார் பேரையும் போட்டிருக்கீங்களே, எங்க பேர்லாம் போடலையான்னோனே." "நல்லா பாருடா, உங்க பேர் எல்லார் பேரும் போட்டிருக்கேன்" அப்படின்னோனே, "ஆமா, மீனா வந்து பூக்கு டெக்கரேஷன் பண்ண போறா. அவ பேர போட்டிருக்கிற. அம்மா டான்ஸ் ஆட போறாங்க. அவங்க பேர போட்டிருக்கிற. இவன் என்ன செய்ய போறான்?" அப்படின்னோனே, இப்போ ரோஹிணியும், மனோஜும் அப்படியே ஷாக்ல அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு முத்து போய் வித்யா கிட்ட போய் அந்த மொபைல காட்டி, "இது யாரோட மொபைல் தெரியுமான்னோனே." "யாரோட மொபைல்னோனே?" "தொலைஞ்சு போன என்னோட ஃபோன் தான்." "அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு?" அப்படின்னோனே, வித்யா சரியா மாட்டிக்கிட்டோம் போலயேன்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்